திரையுலகத்தை சேர்ந்தவர்களே சூர்யா நல்ல மனுஷன்தாங்க, எதற்காகங்க அவர் மேலே இவ்வளவு வன்மத்தை கொட்டணும்? அவருடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனையோ ஏழை குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காரு. அப்படி இருக்கிறபோது அதை பாராட்டாமல் நீங்கள் அவர் மேலே இவ்வளவு வன்மத்தை கொட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் நிலவக்கூடிய அந்த வன்மமான கமெண்ட்ஸ், எதிர்ப்பு மனநிலை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை தோல்வியடைய செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் மிக 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 குறைந்த சதவீதம். 100 பேர் ஒரு மக்கள் இருக்கிற இடத்துல இந்த சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வெறும் 1% இருந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். அவ்வளவுதான், ரொம்ப கம்மி தான். 1% 2% பேர் தான் இந்த சமூக வலைதளம் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ளேயே வருவாங்க. அதற்குள்ள சூர்யாவுக்கு ஆதரவான கமெண்ட்டு, சூர்யாவுக்கு எதிரான கமெண்ட்டு, நடுநிலையாக இருக்கிறவங்க, படம் பார்த்து விமர்சனம் செய்கிறவங்க அப்படின்லாம் கணக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த 100%ல் 0.1%, 2% அந்த மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸ் வரும். அத்தனை பேர் மட்டும்தான் இந்த சூர்யாவுக்கான எதிர்ப்பு மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக நடக்கிறதுனால, இது தொடர்ச்சியாக பேசப்படுறதுனால, அதே சமயம் சூர்யாவோட திரைப்படங்களும் தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறதுனால இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு எல்லாராலும் பார்க்கப்படுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்லா இருந்தது அப்படின்னா அதனுடைய வெற்றியை யாரும் தடுக்கவும் முடியாது. நல்லாவே இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு திரைப்படத்தை யார் நினச்சாலும் வெற்றியடைய வைக்கவும் முடியாது. இது தமிழ் சினிமாவுடைய பாலபாடம். மக்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சு, மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள நீங்கள் தடுக்க முடியாது. அவங்களுடைய கையை பிடிச்சி இழுத்து நீ இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. படம் நல்லா இருந்தது அப்படின்னா வேர்ட் ஆஃப் த மவுத் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே எத்தனையோ திரைப்படங்கள் இங்கே ஓடி இருக்கு. அதுக்கு 100 உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும்.